கர்த்தர் உன்னை திரும்பவும் தேடுகிறார் என்ற தலைப்பில் நம்ம அதிகமாக தியானித்து வருகிறோம். என்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. பலனான என் கண்மலையான என் தேவனே, நீர் எனக்குள்ளே இருக்கிறீர். அடைக்கலமும் தேவனுக்குள்ளே இருக்கிறது. அதாவது கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள்ளே இருக்கிறது என்று சங்கீதத்திலே நாம் படித்து அறிந்து கொள்கிறோம். தேவனுக்குள்ளே இருக்கிறது. அது எப்படி என்றால், தேவன் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். இப்பொழுது நமக்குள்ளே இருக்கிறது. தேவன் இப்பொழுது எப்படி இருக்கிறார்? நம் பட்சத்தில், பழைய பட்சத்தில் இருந்த தேவன் இப்பொழுது நமக்குள்ளே வந்துவிட்டார். வார்த்தை மூலமாக நமக்குள்ளே வந்ததனால் இப்படிப்பட்ட கண்மலையான தேவன், அடைக்கலமான தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை நீங்கள் இந்த நேரத்தில் கேட்கும் பொழுது உங்களுடைய மனம் பூரித்து நிகழ வேண்டும். தேவன் எனக்கு அடைக்கலமும் கண்மலையுமாய் எனக்குள்ளே இருக்கிறார். என்னை விட்டு விலகாதவர், என்னை கைவிடாதவர் எனக்குள்ளே வந்து தங்கிவிட்டார். ஆகையால் நான் எதற்கும் கலங்கேன் என்று இந்த உணர்வோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தினமும் தேடி வருகிற இந்த கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிடாமல் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் உங்களுக்கு எல்லா நன்மைகள் செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.